கொலை தான் தீர்மானிச்சிருவாங்க. தீர்மானிச்சுட்டு போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் உள்ள சிசிடிவி அங்கே இங்கே யாரோ லோஸ்க்குன்னு எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிடும் போலீஸு. அவனை என்றைக்கே ஒருத்தன் ஒயின் ஷாப்பில் அரைஞ்சிருப்பான், அவனெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. கஸ்டடி எடுப்பான், கஸ்டடி எடுக்கணும்ல அப்படின்னு மனு போடுவாங்க. மனு போட்டோன்னா இப்போ 15 நாள் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 4 நாள் 5 நாள் தான் கஸ்டடி. எப்படி கொண்டு போறியோ அப்படி கொண்டாந்து விடணும். அடிக்கிறது காதை திருவுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபார்மாலிட்டி அது. அப்புறம் நேராக அங்கே வந்துட்டு அதை நடிச்சு காட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி செயலில் உள்ள திருடுவாங்க. முண்டாஸ் போடுறதுனா அதுக்கு முண்டாஸ் போடுவாங்க. முண்டாஸ் போடுறது பார்த்தீங்கன்னா பர்சனல் மோட்டிவில் ஒரு சிங்கிள் மோட்டருக்குலாம் போட மாட்டாங்க. உங்களுக்கு எனக்கு 300 இருக்குது போடுறோம்னா போட மாட்டாங்க. ஆனால் கேங் வார், பகலில் போடுறோம், ப்ரூட்டல் மர்டரு, பப்ளிக் பிளேஸில் போடுறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம க்ரைம் இதெல்லாம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் உங்கள் ஃபேஸ் தான் வருது. அதை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அந்த விதத்தில் வந்து இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு குற்றவாளி மாற்றான், இதெல்லாம் இதை வந்து நம்ம ஓவரலாக பார்க்குறோம். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், தண்டனை வரைக்கும் சிறை வரைக்கும் வந்து என்ன ஸ்டெப்லாம் போகும்? நடக்குதுன்னா முதல்ல அது பாடியை முதல்ல வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க தகவல். யாருமே பார்க்கல, அந்த பாடி வந்து லேட்டாக தான் பார்த்தாங்க அப்படின்னா ஊரில் உள்ள விஏஓ மணியக்காரன்னு சொல்லுவாங்களா, ஆமாம், அவங்கள கம்ப்ளைண்ட்டாக போட்டுக்குவாங்க. அவர் தான் முதல்ல பார்த்தாரு, அவர் தகவலின் பேரில் மணியக்காரர் தலையாரி விஏஓ அசிஸ்டண்ட்டு அவங்க வருவாங்க, அவங்கள போட்டுப்பாங்க. ஏன்னா ஆள் கிடைக்கலன்னா. அப்புறம் முதல்ல ஆம்புலன்ஸ் வரும். அதுக்கு தனி ஆம்புலன்ஸ் 108 கிடையாது. போலீஸ் சம்பவ இடத்துக்கு இந்த பேப்பரில் எழுதுவாங்க, பிணத்தை விரைந்து சென்று கைப்பற்றினர்னு. சில தற்கொலைகள் கேட்பான், போனால் என்ன ஓடி போகுதா அப்படின்னு. தடயங்கள் அழிஞ்சிடக்கூடாது. நாளைக்கு ட்ரையலில் வந்து எவ்வளோ நேரத்தில் நீங்கள் பாடிக்கிட்ட போனீங்கன்னு ஒரு போலீஸ்க்கு எல்லாமே கொஸ்டின் வரும். புலனாய்வு அதிகாரி இருக்கார்ல, அவர் பாக்ஸில் எதுக்குள்ள நீ எவ்வளோ நேரத்தில் ஸ்டேஷனுக்கும் கொலை நடந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம், நீ வந்து எப்போ போனீங்கன்னு. முதல்ல கொலையா தற்கொலையாங்கிறத இப்போ நம்ம டிசைட் பண்ணலை. ஒரு பாடி கிடக்கு, அது வெட்டுப்பட்டு கிடந்திருந்தானே, இல்லை கழுத்தண்டிச்சு கிடந்திருந்தானே, இல்லை எப்படி கிடந்தானே, இல்லை நிர்வாணமாக கிடந்தானே, இப்போ பேச்சு அது கிடையாது. குளத்தில் குளிச்சு கூட வந்திருப்பான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். கொலைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. நைட்டில் வந்து குளிச்சுட்டு வந்து கரை ஓரத்தில் கையிலேயே கட்டி வச்சுட்டு அப்புறம் தோட்டிக்கலான்னு வந்திருப்பான். அடுத்து ஜிஹெச் பாடி போகும். பாடி போயிட்டு அதுக்கு பாஸ்போர்ட் போட்டு ஒரு ஏட்டு போகிற கூட, அதுக்கு பேர் பாஸ்போர்ட். அது கோர்ட்டில் கேட்கறது விட்டு அந்த சிறை படத்தில் கூட பாஸ்போர்ட் கொடுங்கன்னு ஒரு ஜட்ஜையா பாஸ்போர்ட்டு போட்டு போகணும். போயிட்டு அவர் அங்கே பிரேதத்தை உடற்குறாய்வு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே புலனாய்வு அதிகாரிங்க வருவார். இன்ஸ்பெக்டர் தான் புலனாய்வு அதிகாரி. கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குன்னா ஏசியெல்லாம் கூட வந்திருப்பாங்க. பட் ஆனால் புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் தான். ஸ்பெஷல் ஆக்டில் மட்டும்தான் டிஎஸ்பி வருவாங்க. இதில் எல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் தான். ஸ்பெஷல் ஆக்ட்னா SC/ST ஆக்டெல்லாம் இருக்குல்ல, அது டிஎஸ்பி ரேங்கில் விசாரிப்பாங்க. பாடி அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். போஸ்ட்மார்ட்டத்தில் உறவினர்களுக்கெல்லாம் அங்கே கூட்டிடுவாங்க. கூட்டிகிட்டு குற்றவாளிகளை கைது செஞ்சால் தான் பாடியை வாங்குவேன்னு ஒரே ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்ன்றப்போ ஸ்பாட்லேயே பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் நடக்குதுன்றவாங்க. தாசில்தார் RTO தலைமையில் நடக்கும். அதாவது பாடி எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் சூழ்நிலை, ரொம்ப நாரி போச்சு, அழுவி போச்சுன்னா சம்பவ இடத்துல வச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போகிறது நிறையா எவிடன்ஸுகள் மேலும் மேலும் அழியுங்கிறத விட்டு அங்கே வச்சு பண்ணுவாங்க. சுற்றிலும் ஒரு சீலை துணியை கட்டிவிட்டு நாத்தம் கிட்டக்க நிற்க முடியாது. 7 நாத்தனைக்கு 3 நாளைக்கு மேலே நாடுற மாதிரியே இருக்கும் எனக்கெல்லாம். அந்த ஸ்மெல்லு ஒட்டின மாதிரியே இருக்கும் அந்த இடத்துல நின்னாலே. அதெல்லாம் மருத்துவர்கள்லாம் எதுக்கு நம்ம புனிதமானு சொல்கிறோம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. நோபல் ப்ரொஃபஷன். ஆமாம், உனக்கு ஊத்துற சீயை துடைக்கிறான்ல பஞ்சு வச்சு, அப்போ புனிதமானவன் தானே. கண்டிப்பாக அந்த நாற்றை நம்ம மேலே அடிக்கும்பா. 3 நாளைக்கு சோறு முடியாது. அவ்வளோ வாடை பொண வாடைன்னு சொல்கிறாங்களா, ரொம்ப மோசமான நார். அது புத்தச்சி டீகம்போஸ் ஆகி புழு வச்சிருதில்ல, அதாங்கனே பண்ணிவிடுவாங்க. இதை பொறுத்தவரையிலையும் உறவினர்கள்லாம் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போலீஸு SP கூட போவார் சம்பவ இடத்துக்கு. போய் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. பேசி பாடியை வாங்க வைக்கணும். அது ரொம்ப ஒரு பெரிய ப்ரொசீஜர். பாடியை வாங்க முட்டால் பெரிய சென்சிட்டிவ் ஆகிடும். அப்புறம் கைது பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு தான் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கிடையாது. அது வர்றதுக்கு 15-1 மாதம் கூட ஆகுது. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபைனல் வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மர்டர் என்னங்கிறது சொல்லிவிடுவாங்க, மர்டரா என்னென்னு. அதாவது இது வந்து கொலை உண்டு இருக்கலாம்ங்கிறது ஐயப்பாடு தான் டாக்டர் சொல்லுவார். கத்தி கொண்ட கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தால் சுத்தப்பட்டு நுரையீரலில் நீர் தேங்கி, இல்லை நுரையீரலில் ரத்தம் தேங்கி அப்படிங்கிறது தான் போஸ்ட்மார்ட்டம் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை இந்த வெளில அந்த டிராவல் இருக்குது. அதாவது அது எப்படி இருக்குன்னா, கல்லீரல் வெளியீரலத்தில் இருந்தது, வயிற்றில் என்ன உணவு இருந்தது எல்லாமே இருக்கும். அதில் செரிக்காத பட்டாணிகளில் இருந்ததாக இருக்கும், செரிக்காத உணவு இருந்தால் இருந்தது, மலைப்புழை எப்படி இருந்தது, மழை இருந்துச்சா, எல்லாமே இருக்கும். நுரையீரல் எப்படி இருந்தது, விரிஞ்சிருந்ததா, மூளை எப்படி இருந்தது, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்தோன்னா அது கொலை தான் தீர்மானிச்சிருவாங்க. தீர்மானிச்சுட்டு போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் உள்ள சிசிடிவி
அங்கே இங்கே டூ லோஸ்க்குன்னு எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிடும் போலீஸு. அவனை என்னைக்கே ஒருத்தன் ஒயின் ஷாப்பில் அரைஞ்சிருப்பான், அவனெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஓகே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த கட்ட சந்தேகமே வந்து எழும். இல்லை போலீஸ் தனியாக ட்ராக் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, போஸ்ட்மார்ட்டங்கிறது கேஸுக்கான ஒரு முக்கியமானது. எப்படி கொலை நடந்திருக்கு அதுலேருந்து ஏதாவது லீடு எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் பிணமாக இருந்தால் பெண் பிறப்புறுப்பில் பார்ப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆண் இருக்கானா ஆண் பிறப்புறுப்பு இருக்கா, இல்லை ஆணு கடைசி விந்து வெளியே வந்திருக்கா, ஏன்னா ஹோமோசெக்ஸ்காரன் கொலை பண்ணிட்டானா, ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. ஓகே, அதுக்காக வேண்டி அதெல்லாம் பார்ப்பாங்க, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய லெஜண்ட். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள். ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு ஃபோரன்சிஸ் அட்டாப்சி இருக்குது. அங்கே ஃபோரன்சிஸ் லேப், அதில் கெமிக்கலில் போட்டு கொடுப்பாங்க. உன் பாடியில் துண்டை போட்டு கெமிக்கலில் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லா கேஸும் அங்கே இருக்குது. காமராஜர் சாலில் இருக்குது, பாட்டில். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் கூட எடுத்து நீ ரியோக் பண்ணலாம். ஓகே, அவர் பாடி ஆஸ் யூஷுவல் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் இந்த கருத்து இது நான் தொலைக்காட்சியில் பதிவு பண்ணுறேன். கான்ட்ரவர்ஷியல் டெத்தை எரிக்காதீங்க, கான்ட்ரவர்ஷியல் டெத்தை புதைங்க. ஓகே, ஏன்னா அப்போ தான் மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் தேவைப்பட்ட எடுத்து பண்ண முடியும். இவங்க என்ன செய்யறாங்க, எரிச்சு விட்டுறாங்க. அதோடு முடிஞ்சிச்சு, மறுபடியும் பண்ணவே முடியாது. கான்ட்ரவர்ஷியல் டெத்தை எரிக்கக்கூடாது. ஓகே, மத மார்க்க வழிபாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, புதைங்க. அது நல்லதும் கூட. அதுக்கு அடுத்தாற் போல் போலீஸ் தேட ஆரம்பிக்கும். புரூட்டல் மர்டராக இருக்கவங்க சரண்டர் ஆகிடுவாங்க. நம்மளை தான் தேட போகிறானுங்க. இங்குள்ள நேராக போய் ஏதோ ஒரு ஸ்டேஷன்லேயே ஒரு கோர்ட்லேயே சரண்டர் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் கோர்ட்டில் சரண்டர் ஆவாங்க. ஓகே, கூட இடையில ஒரு ஜீவோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. எந்த லிமிட்டில் கொலை நடக்குதோ அந்த லிமிட்டில் தான் சரண்டர் ஆகணும். ஓகே, வெளி கோர்ட்டில் சரண்டர் ஆகக்கூடாது. இப்போ நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில் கொலை பண்ணிட்டு போயிட்டு வேற எங்கேயோ வெளியூரில் போயிட்டு சரண்டர் ஆவாங்க. அப்படி அதுதான் கரெக்டும் கூட. இடையில ஒன்று கொண்டு வந்தாங்க, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, மேபி 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்புறம் அது வெக்கெட் ஆகி போச்சு, சட்ட சைடு ஆகி போச்சு. ஓகே, அது எப்படி உங்கள் ஊர்லேயே கொலை நடந்திருக்கும், அதே ஊரில் சரண்டர் ஆனால் ஒன்று வெட்டினா உன்னை மறுபடியும் சட்டம் ஒன்று கெட்டு போவாதா? அது வெளியே சரண்டர் ஆகிக்குவாங்க. சரண்டர் ஆனால் நீ கொலையை ஒத்துக்கிட்டங்கிறது தான் பொருள் இல்லை. இந்த மாதிரி ஒரு கேஸில் என்னை வந்து போலீஸ் தேடுறாங்க. அதுக்காக நான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வர்றேன். அது ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ஓகே, நான் ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள வந்துடுறேன். அப்படின்னு போலீஸ் வந்து அக்யூஸ் எங்கே சரண்டர் ஆகிட்டாங்கன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து சரண்டர் ஆகிருக்காங்கன்னு. அப்புறம் இவங்க இங்கே இருந்து ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு வாரண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே போவாங்க. அங்கே போய் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டை கையெழுத்து மறுபடியும் அங்கே சப் ஜெயிலில் வச்சுருப்பாங்க, இல்லை சென்ட்ரல் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு கொடுத்து அங்கேருந்து வெளியே அக்யூஸ்டை வெளியே எஸ்கார்ட் எடுத்து மறுபடியும் எந்த லிமிட்டில் கொலை நடந்ததோ அந்த லிமிட்டு கொண்டாந்து அப்புறம் ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் ஒப்படைக்கிற ஒருத்தர் எடுக்கிறான். மறுபடியும் அந்த கூண்டு வண்டியில் கொண்டாந்து மறுபடியும் அந்த ஒரு ஜெயிலில் இன் பண்ணி மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட்டை பெட்டிஷன் போடுவாங்க. ஓகே, கஸ்டடி எடுக்கணும். ஓகே, இவங்கெல்லாம் வந்து விசாரணை கைதி அந்த கேட்டகரி. விசாரணை கைதி தான். ஓகே, கஸ்டடி எடுக்கணும்ல. ஓகே, அப்படின்னு மனு போடுவாங்க. மனு போட்டோன்னா 15 நாள் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 4 நாள் 5 நாள் தான் கஸ்டடி. எப்படி கொண்டு போறியோ அப்படி கொண்டாந்து விடணும். அடிக்கிறது காதை திருவுறதெல்லாம் இருக்கக்கூடாது. கஸ்டடி கட்டணும், கஸ்டடி ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் அந்த கஸ்டடியில் பெட்டிஷன் எடுத்துகிட்டு அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு நேராக ஜெயிலில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, எடுத்து வந்து ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்ட்ஸாலாம் விசாரிக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே என்ன நடந்தது கொலைங்கிறது உண்மை கதை எல்லாரும் அரச பொறுத்தலாம் பேசி ஊருக்கா காது வச்சு கண் வச்சு மூக்கு வச்சு உருவகப்படுத்திடுவாங்க கதையை. அப்புறம் ஒன்று கஸ்டடி எடுப்பாங்க. கஸ்டடியில் ஒரு 5 நாள் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாகலாம் ஒன்றும் இருக்காது. சும்மா விசாரிச்சுட்டு கன்ஃபர்ஷனை போக்குவரத்துலாம் கன்ஃபர்ஷன் நீ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறத இவர் பார்த்தாங்கன்னு அவங்க என் முன்னில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள், எவ்வித இசைவுறுத்தலும் இல்லாமல் துன்புறுத்தலும் இல்லாமல் அளித்த வாக்குமூலம்னு எழுதுவாங்க. ஓகே, ஆனால் அடிக்க மாட்டாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் போய் அடிக்க மாட்டாங்க பெருசாக. ஓகே, ஓகே, அடிக்க மாட்டாங்க. இல்லீகல் கஸ்டடி தான் அவங்கள போட்டு பொழக்கிறது, லாக்அப் ஆகிறதெல்லாம். ஓகே, ஓகே, அதுபடி உங்களை கோர்ட்டில் ஒப்படைக்கணும்ல. ஓகே, அங்கே எதனா அடிபட்டிருக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குன்னா அங்கே மேஜிஸ்ட்ரேட் இருக்கிற ஆகிடுவார். நீ எப்படி அடிச்ச போய் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவா, ஐயா அடிச்சு என்னை தள்ளி விட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்க. நிறைய இடத்துல இந்த மாவு கட்டு போடுறது அது வந்து பிஃபோர் கஸ்டடி, இல்லீகல் கஸ்டடி. அது ஓகே, ஓகே, உன்னை தூக்குனதே தெரியாது. ஓகே, கொண்டை வச்சு உடச்சி விட்டு அப்புறம் கொண்டாந்து ரிமாண்ட் பண்ணுறது. நான் துரத்துக்குள்ளே ஓடிட்டான் பிடிச்சோன்னு. பட் ஜுடிஷியல் கஸ்டடியில் அது மாதிரி பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தேவையில்லாத பண்ணுவாங்க. அவங்களை மறுபடியும் வந்து கஸ்டடி முடிஞ்சு கன்ஃபர்ஷன்லாம் எடுத்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் சோசிக்கு அழைச்சிட்டு போய் நடிக்க சொல்லுவாங்க. எப்படி கொலை பண்ண, எப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, எல்லாத்தையும் நடித்து காட்டுவாங்க இவங்களே. ஓகே, நானும் ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு மர்டர் நடந்துச்சு. ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கொலை பண்ணி போட்டான். அப்போ தான் கண்ணால் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் எங்கேருந்து கத்தி எடுத்தான், என்னெல்லாம் நீ பண்ணுன்றதை வீடியோ எடுத்துகிட்டு அந்த பையனை வந்து எல்லாத்தையும் செஞ்சு காட்ட சொன்னாங்க. பட் அந்த வீடியோ ஆதாரம் கோர்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அதில் ஒரு ஃபார்மாலிட்டி தான், அதாவது ஜுடிஷியல் ஃபார்மாலிட்டி அது. ஓகே, அப்புறம் நேராக அங்கே வந்துட்டு அதை நடிச்சு காட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் உள்ள தள்ளிடுவாங்க. குண்டாஸ் போடுறதுன்னா அதுக்கு குண்டாஸ் போடுவாங்க. ஓகே, குண்டாஸ் போடுறது பார்த்தீங்கன்னா பர்சனல் மோட்டிவில் ஒரு சிங்கிள் மோட்டருக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு எனக்கு முன்னுரிமை இருக்குது போடுறோம்னா போட மாட்டாங்க. ஆனால் கேங் வார், பகலில் போடுறோம், ப்ரூட்டல் மர்டரு, பப்ளிக் பிளேஸில் போடுறோம்னா குண்டாஸ் போடுறது நல்லது. ஏன்னா கொஞ்ச நாள் உள்ளே இருந்தோம்னா ஆப்போசிட் கொஞ்சம் கோவம் அது குறையும். நம்மளும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்து வெளில வந்தோம்னா ஆப்போசிட் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. நீ இப்போ 60வது நாள் சட்டையை தூக்கிட்டு வெளில வந்து இன்னொன்று வெட்ட தானே செய்வான். இது ஒரு ப்ரொசீஜரு.
அப்புறம் நீ பெயில் மூவ் பண்ணுவ. உனக்கு பெயில் வேணும்னா நீ பேசாமல் கம்முன்னு 90 நாள் மூடிட்டு இருந்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டே உன்னை பெயில் விட்டுருவாரு. ஓகே. 90 நாள் தான் டைமு. ஓகே ஓகே. வித்தவுட் சார்ஜ் ஷீட் ஃபைல்னா மேஜிஸ்ட்ரேட்டே ஓகே தான். ஓகே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. விசாரணை கைதியாக ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெயிலுக்கு ஃபஸ்ட்டு உங்களை முதல்ல நீங்கள் இன் பண்ண உள்ள ஒரு மாதிரி தான் இருக்கும். கசகசன்னு ஆகிடும், ஒன்றுமே புரியாது. அது ஒரு மாதிரி ஹாஸ்டலில் கொண்டு அப்பா விட்டுட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ஆமாம். நம்ம அம்மா அப்பெல்லாம் விட்டுட்டு நல்லா படிக்கணுட்டாப்பா, பத்திரமா இருக்கணும், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா, இருமா கொஞ்ச நேரம் அம்மான அழுவ வந்துடும் தெரியுமா, அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். நிஜம் அதுதான். அது நீங்கள் ஜெயிலுக்கு போனவங்கள கேட்டிங்கன்னா அது உண்மை. அதுதான். ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம், ஜெயில் வாழ்க்கைங்கிறது வந்து வேறு உலகம். அது நரகம்தான். அப்புறம் இதெல்லாம் சும்மா பந்தாவுக்கு சொல்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் குத்திவிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. போய் பாருங்க, அதுக்கு மாதிரி வாழ்க்கையே சூனியமாக. அப்புறம் ஜெயிலுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சு மனு போட்டு வருவாங்க. மனு போட்டு வரலாம், ஆப்பிள் பழம் அந்த மாதிரி பேக்கேஜ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரலாம். அதாவது இந்த சூடு வச்சு இப்படி இப்படி பேக்கிங் பண்ணுற ஐட்டம் இருக்குல்ல, அது மட்டும் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் அந்த பர்மனண்ட் ஃபுட்டாக இருக்குல்ல, அதாவது க்ளோசிங் பேக்கெட் பிஸ்கெட் இந்த இதெல்லாம் மோல்டட் ஆனது, கம்பெனியில் பேக் ஆனது, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். அதையும் பிரித்து பார்த்தா கொடுப்பாங்க போலீஸு. ஓகே. அது ஒரு பையில் போட்டு உங்களோட குவாரண்டைக்கு முதல்ல குவாரண்டையில் வருவாங்க. அடுத்த நாள் டாக்டர் வருவார் காலையில். டாக்டர் வந்து உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் சரி பண்ணி, HIV இருக்கா, சுகர் இருக்கா, என்ன இருக்குது, கஞ்சி அடிப்பேன் என்ன அடிப்பேன்னு சொல்லி அப்புறம் சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்புறம் பிளாக் பிரித்து போட்டுருவாங்க. ஓகே. நிச்சயமாக ஜாதி கேட்பாங்க. ஜாதி. ஓகே. ஆமாம், இல்லை தேவையில்லாத பிளாக்கில் கொண்டு விட்டு கிளாஷ் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது? ஸோ இந்த விஷயத்துக்காக ஜெயிலில் ஜாதி கேட்குறாங்க. நிச்சயமாக கேட்பாங்க தம்பி. சும்மா சம்மந்தம் இல்லாத பிளாக்கில் கொண்டவங்களை விட்டால் என்ன வருது, அங்கே நிலமை என்ன வருது, அப்புறம் அடிச்சுட்டு நிற்கிறதா உள்ள, அதெல்லாம் கேட்பாங்க. அந்த போக்சோ பண்ணிட்டு போனால் நீங்கள் உனக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் உனக்கு மரியாதை கிடையாது. ஜெயிலில் பெரிய உரிச்சு எடுத்துருவாங்க. அக்யூஸ்டே உள்ளே அடி தருமாட்டி உண்டு. அவங்களும் மனுஷன் தானே. ஏடா பச்சை பிள்ளையாட கொண்டு வருவா பட்டாராசுகள், கூட்டுறா பெருக்குறா உட்கார படுக்க குந்து ஓரமாக குந்தி இருக்கம்னுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவன் பழைய ஒரு மாதம் கழிச்சு தான் அது வரைக்கும் அவன் சாப்பாடு வாங்க போகிறது, இது மாதிரி வேலை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அவனை. ஓகே. அப்புறம் மனு வரும். அப்புறம் வக்கீல் மனுலாம் இப்போ செல்ஃபோன் போட்டு பேச வச்சுட்டாங்க. அதாவது இந்தண்ட ஒரு ஃபோன் பூத்தெல்லாம் போட்டார் இந்த வக்கீல் மனு பார்த்துட்டு பெயில் மூவ் பண்ணணும். பெயில் மூவ் பண்ணணும்னா இது வந்து கொலை கேஸ் தொட்டு டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே போடலாம். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடலாம். முன்னாடி சில கோர்ட்டில் இன்னும் ஜெயம் கோர்ட்டில் போட்டு வர சொல்கிறாங்க. ட்ரைபிலிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எதுக்காக ஜெயம் கோர்ட்டில் போட சொல்கிறாங்கன்னு தெரியல. டிஸ்ட்ரிக்ட் சார் அவர் பெயில் கொடுக்குற அத்தாரிட்டியே இல்லை. சரி விடுங்க, டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட வேண்டியது. அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்க்க வேண்டியது ஒரு வாட்டி 2 வாட்டி. அடுத்து ஹைகோர்ட்டில் போடணும். ஹைகோர்ட்டில் போட்டால் அப்புறம் நேற்று சுப்ரீம் கோர்ட்டு தான். ஓகே. இது ப்ரொசீஜர். நீங்கள் சூரிட்டி கொடுத்துருவாங்க. எந்த கோர்ட்டு சுப்ரீம் பெயில் கொடுத்தாலும் எது உங்களை ரிமாண்ட் கோர்ட் அத்தாரிட்டி அங்கே தான் சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணணும். கண்டிப்பாக. ஒரு ஆளுக்கு 2 சூரிட்டி. ஓகே ஓகே. 2 ஜாமீன்தார் வேணும். சில இடத்துல பட்டா கேட்பாங்க, சில இடத்துல RC புக்கு, சில இடத்துல வெறும் ரேஷன் கார்டே போதுமானது, சில இடத்துல ரத்த சொந்தத்தில் கேட்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அதுமாரிலாம் யார் இல்லைனா சூரிட்டி மாடிஃபிகேஷன் போடணும், கண்டிஷன் மாடிஃபிகேஷன் அது போடணும். அதுக்கு வந்து எந்த கோர்ட் ஆர்டர் போட்டுச்சோ அதுக்கு ஹையர் அஃபீஷியலில் போடணும். போட்டு வாங்கிட்டு ஜாமீன்தார் போட்டால் கண்டிஷன் இருக்கும், எத்தனை நாள் கையெழுத்து போடணும் என்னென்னு அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். கண்டிஷன் போடவுள்ளே ரிலாக்ஸேஷன் ஒன்று போடணும். இப்போ என்ன கண்டிஷன் போடுறேன், எனக்கு வேலை போகணும், இதுமாதிரி வேலை இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னா தளர்த்துவாங்க. மாதத்தில் 1 நாள் அப்படின்னு தளர்த்துவாங்க. தளர்த்திட்டு அப்புறம் அப்படியே ஜெயம் கோர்ட்டு அதோட வாய்தாலாம் கட் ஆகிடும். நீங்கள் போக வேண்டியதில்லை, அது முடிஞ்சிடும். அதோட மறுபடியும் சம்மன் வரும் ஜெயம் கோர்ட்லேருந்து, சார்ஜ் ஷீட்டு போட போகிறாங்க வாங்கன்னு சொல்லி. அப்புறம் சார்ஜ் ஷீட்டு போட நேராக கோர்ட்டுக்கு போகணும். சார்ஜ் ஷீட்டு ஜெராக்ஸ் எடுக்கிறது நம்மள்ட்ட காசு கேட்பாங்க, கொடுக்க வேண்டிய ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. வாங்கிட்டு இந்தமாதிரி உங்கள் கேஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு விசாரணைக்குரிய கேஸ் இல்லை, 3 வருஷத்துக்கு மேலே இருக்குது பனிஷ்மெண்ட்டு. ஸோ நீங்கள் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு உங்கள் மாவட்ட சிறைக்கு மாவட்ட நீதிமன்றத்தை மாற்றுறோம் அப்படிம்பாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அதுக்கு ஒரு கமிட்டல் தேதி வரும். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வந்துடணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வந்து வாய்தா போயிட்டுருக்கோம். அப்புறமா சாட்சி அழைச்சிட்டு வருவாங்க. காலையில் கோர்ட்டுக்கு போவீங்க, கேரிங் முடிஞ்சது சாட்சி வந்தால் வெளியேறுங்க, வெயிட் பண்ணுங்கள், சாட்சி வராங்கப்பாங்க. சாட்சி வருவாங்க. அப்புறம் சாட்சியை சீஃப் ஏற்றுவாங்க. அன்னைக்கே கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல டேட் வாங்கி பண்ணுவோம், இல்லாட்டி திருலவன் போட்டு மறுபடியும் ஏற்றணும் சாட்சியை. இப்படியே விசாரணை போயிட்டே இருக்கும். டாக்டரும் வருவார் அன்றைக்கி. இந்த ஐ விட்னஸ் VO நான் சொன்ன ஆள் எல்லாம் வருவாங்க. எல்லோரும் வந்து கடைசியாக இன்ஸ்பெக்டர் ஏற்றுவாங்க. இன்ஸ்பெக்டர் ஏற்றி அவரும் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிகிட்டே வரணும். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேட் வச்சு அன்னைக்கு ஒரு 313 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்கள் மேலே வந்து இந்த வழக்கெல்லாம் அப்படி இருக்குது, என்ன சொல்கிறீங்க, பொய் வழக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு உங்கள் மேலே இப்படிலாம் ஒரு வழக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க பொய் வழக்குன்னு கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, என்னென்னா 313 கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் அது முடியும். அடுத்தது தீர்ப்பு சொல்லுவாங்க. உங்கள் மேலே அந்த வழக்கில் ஆஜர் எதிரி உங்கள் மீது ஆசா 1, ஆசானா அரசு தரப்பு 1, அரசு தரப்பு 2 இப்படியே சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்து சந்தேகத்துக்கிடமும் நீங்கள் குற்றவாளின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் உங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க, தண்டனை பற்றின்னு. அப்போ பொய் வழக்குன்னு சொல்லக்கூடாது, அப்போ தண்டனை குறைச்சி கொடுங்கன்னு கேட்கணும். அடிக்கப்படும். எதிரி தரப்பில் தண்டனையை விலக்கி சொல்லப்பட்ட தீர்ப்பு விலக்கி சொல்லப்பட்டது. எதிரி
தண்டனை குறைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவ்வளோதான். இது ஹைகோர்ட்டில் நம்ம கிளாஷ் ஆகும். ஓகே. அப்பீல் வர்றோம்ல, ஓகே. குறைச்சி கேட்டவங்க அப்படின்றது. ஓகே. அப்புறம் ஹைகோர்ட் வந்து அது அடுத்த அப்பீல் ஹைகோர்ட்டு உடனே ஜெயிலுக்கு எடுத்துருவாங்க. தண்டனை ஆகுதா இல்லையான்னு காலையிலே தெரிஞ்சிடும். போலீஸ் வண்டி கூண்டு வண்டி எல்லாம் கூட்டத்தை கொண்டாந்து போலீஸ் நிப்பாட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். ரைட்டு, ஓகே, நீ ஜட்ஜ்மெண்ட் இதுதான். ஜட்ஜ்மெண்ட் சீரப்போகுது, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சீரப்போகுதுன்னு தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் கணிச்சிடலாம். அப்படி ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக தான் இருக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் போலீஸ் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் இந்த பக்கெட்டை கட்டி ஜாமான் சட்டெல்லாம் வாங்கி கொடுத்து, தொப்பு சீப்பு எல்லாம் டியூஷன் போகிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து மறுபடியும் கொண்டு ஜெயிலில் விட்டுருவாங்க. அப்புறம் அப்பீல் வரணும். அப்பீல் வந்து முதல்ல சஸ்பெண்ட் சென்டென்ஸ் பெயில் மூவ் பண்ணுவாங்க அப்பீலில். ஓகே. மெயின் கேஸ் முதல்ல வராது, அப்பீல் தான் பெயில் கேஸ். இது வரும், பெயில் வரும் முதல்ல, சஸ்பெண்ட் சென்டென்ஸு. அது அலோவ் ஆனிச்சுன்னா நல்லதாக போச்சு, வெளில வந்துடுவீங்க. ஆனால் கேஸு கடைசியாக ஃபைனல் ஹியரிங் நடத்திக்கலாம் ஹைகோர்ட்டில். சில ஜட்ஜஸ் வெளில போகிறத ஃபீல் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் குட்டு, உள்ளே இருக்கட்டும், ஃபைனல் ஹியரிங்கை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஃபைனல் ஹியரிங் நடத்தக்குள்ள விடுதலைனா விடுதலை, தண்டனைனா தண்டனை. தண்டனையானால் மறுபடியும் அப்படியே வச்சு சுப்ரீம் கோர்ட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான். முதல்ல பெயில் விடுங்க, பெயில் வாங்கிட்டு அப்புறம் ஃபைனல் ஹியரிங் நடத்தணும். பெயில் விடலைன்னா டேரெக்டாக ஃபைனல் ஹியரிங் நடத்த வேண்டியதான், எஸ்எல்பி. அதோடு உன் வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. இதுதான் கொலை முதல் அதாவது கருவறை முதல் கல்லறைங்கிறத விட காவல் நிலையம் முதல் கல்லறை வரை இதுதான் வழக்கு. இதோடு முடிஞ்சிடும். அதாவது இப்போது ஒரு ஆத்திரத்தில் கொலை பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறது, சின்ன சின்ன பசங்க பண்ணுற மர்டர்ஸு, விளையாட்டாக கத்தி எடுத்து ஒருத்தனை வெட்டுறது, அவன் வந்து சீன் போடுறது, வெட்டுற மாதிரி இது பண்ணுறது, நம்ம அந்த வேளச்சேரியில் நடந்ததாக இருக்கட்டும், திருத்தணியில் நடந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே சின்ன பசங்க பண்ணுறது தான். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த ஜெயில் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில, இவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்க பேரண்ட்ஸ் தான் சொன்னேன், அவங்களுக்கு என்ன சொல்கிறது? பேரண்ட்ஸ் இந்த இப்போ நான் சொன்னால இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வாழ்க்கை தலைகீழாக போய் நிற்கும். அப்போ உங்கள் பிள்ளைங்க நல்லா பிள்ளைய பெற்றா மட்டும் போதுமா? பண்ணி கூட தான் புள்ள பக்கத்து 10 பிள்ளை, இப்போ நாய் கூட தான் நாய்க்குட்டி போடுது. தெருநாய்க்கு வீட்டு நாய்க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? தெருநாயை கல்லை கொண்டு அடிக்கிறான். வீட்டில் உள்ள நீங்கள் வளர்க்குற டால்மன் டான்ஸாமேன்லாம் யாராவது அடிக்கணும், நாயின்னு சொன்னாலே கோவம் வந்துடுது. நாயின்னு சொல்கிறீங்க, நாங்கள் பேர் வைக்கலை, அதுக்கு சோறு வைக்கலைங்கிறாங்கல்ல. நம்ம பிள்ளைய எப்படி வளரும் நம்ம தீர்மானிக்கணும். நான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் சொன்னேன். நீ போய் ஒருத்தனை மட்டு வெற்றியே இப்போ யாருக்கு புத்திமதி சொல்கிறது? வளர்ப்பு சரியில்லை, வேறு என்ன சொல்கிறது? நீங்கள் நல்லபடியாக பிள்ளைங்களை வளர்த்திங்கன்னா பிள்ளைங்க நல்லாயிருக்கும். இல்லைனா காவல்துறை நீதித்துறை சேர்ந்து திருத்துவங்க பிள்ளைங்களை. கொஞ்சம் துப்பாக்கி எடுத்து வருத்தவும் செய்வாங்க. பார்த்துக்க வேண்டியதானே? எல்லையை மீறக்குள்ள அப்புறம் எல்லாம் தான் நடக்குது தானே. கண்டிப்பாக சின்ன பசங்க எத்தனை நாள் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? நம்ம சட்டம்லாம் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருக்க தொட்டு இந்த மாதிரி பண்ண முடியுது. நான் சொல்ல போனால் அஃபென்ஸுக்கெல்லாம் வயசே குறைக்கணும். 15 வயசாக குறைங்க அஃபென்ஸுக்கு வயசு. ஏன்னா இப்போ நிறைய பேர் பசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு வேணால் 18 வயசில் போட்டோம். இதில் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சினிமா படங்களை செருப்பால் அடித்தா சரியாயிடும் தம்பி. இந்த ஒரு படம் விஜய் சேதுபதி செவத்தை ஊற்றிட்டே இருக்கான் பாரு, பைத்தியம் மாதிரி. செவத்தை ஊற்றினா கையெல்லாம் உடஞ்சி விடாது. மாஸ்டர் படம். மாஸ்டரா அவ்வளோ பெரிய ஆகப்பெரிய கருத்து. ஜுனையில் வச்சு பண்ணாக்க அஃபென்ஸ் இல்லை. யார் சொன்னது? ஜுனையிலே தண்டனை ஆகும். ஜுனையில் உனக்கு இப்போ 21 வயசு நிறைஞ்சோடனே உன்னை அப்படியே தூக்காது சென்ட்ரல் ஜெயிலில் வச்சுருவாங்க, தெரியுதா இல்லையா? சிறுவர் சீர்தூக்க பள்ளி இருக்கலப்போ அதிலே சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துடுவேன். நீ அப்படியே மாறத்தான் செய்யும். இது ஆனால் புரிதல் இல்லாமல் பேசுகிறேன். கொஞ்சம் உங்கள் மேலே கருணை காட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் போலீஸ் இப்போ எல்லாம் வழிக்கு விட வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோதான் உங்களை பார்க்குறது? திருந்த மாட்டா அட்ராசிட்டி பண்ணுவோன்னா போலீஸ் செய்யும் தான் அந்த வேலைகளை. காவல்துறை சில கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்யும். வேற இங்கே பாரு தம்பி, நீ ஒரு பர்சனல் மோட்டிவ், உனக்கும் அவருக்கு சொத்து கேஸ், நீ அவரை வெட்டிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய சௌரியப்பட்டது. பட் நீ பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்னா உனக்கு விட முடியாது இல்லை. கண்டிப்பாக அதுதான் இங்கே நடக்குது. பொதுஜனத்துக்கு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணால் அவங்கள போலீஸ் விடாது. கண்டிப்பாக தாக்கிடுவாங்க. அது விளையாட்டில் ரொம்பலாம் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம வாழ்ந்துருக்கிறது இங்கே ஒரு பிறப்பு, மகிழ்ச்சியாக இருக்கு. ஜெயிலில் போய் இருக்கிறது எப்படி இருக்குன்னு வேணா நீங்கள் ஃபீல் பண்ணணும். தட் இஸ் ஒரு இமேஜின் தான். இந்த ரூமுக்கு ஃபுல்லாக பவர் கட் பண்ணுங்க, பவர் கட் பண்ணிவிடு, ஓகேவா? பவர் கட் பண்ணிவிட்டு டாய்லெட்டை கதவு திறந்து போட்டுடணும். டாய்லெட்டை கழுவாமல் ஒரு வாரம் விட்டு வச்சுருந்து கதவு திறந்து போட்டுடணும். ரூமுக்கு பவர் கட் பண்ணிடணும். செல்லு கேஜெட்டு டிவி எதுவுமே இருக்கக்கூடாது. பவர் கட்டே பண்ண சொல்லிட்டேன். வெளியில் யாராவது பூட்ட சொல்லு. நம்மளா தாப்பா போட்டால் திறந்துருவோம், ஒரு காமனத்தில் திறந்துருவோம். வெளியில் யாராவது பூட்டிட்டு போயிட சொல்லுங்க. உன்னையெல்லாம் உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியாது தானே. அதான் செல்லு இல்லையே நம்மள்கிட்ட. கதவை தட்டுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. 4 செவரு தான். பூட்டிட்டு டாய்லெட் இருக்கும். ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடை மொத்தமாக வாங்கி அது என்ன செய்யணும்? இட்லி ஒரு சாம்பார், மத்தியானத்துக்கு ஒரு சோறு ஒரு சாம்பார், நைட்டுக்கும் ஒரு அதே சோறில் ஒரு சாம்பார் வாங்கி வச்சு. தண்ணி பாட்டில் மினரல் வாட்டர்லாம் கிடையாது, சாதாரண குழா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 24 மணி நேரம் இருக்கு ரூமுக்குள்ள. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். தட் இஸ் ஜெயில். இதுக்கு பக்குவம் வந்துட்டு இருக்கான்னு முதல்ல பாரு. இல்லை சிறை எவ்வளோ கொடுமையானதுன்னு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியலையே. உங்கள்கிட்ட திருந்தாத பிள்ளைங்க இருந்தால் இப்போ நான் சொன்னதை செய்யுங்க. ஆனால் உள்ள தாண்டி மென்டலி தொங்கிடுவேன் தம்பி. கையிலேயே தூக்கி போட்டு தொங்கிடுவேன். உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நான் சொன்னதை வச்சு அதை தவறாக ட்ரீட் பண்ணிட்டாங்க, தொங்கிடுவான். உள்ள ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிற ஆப்ஷனே இருக்கக்கூடாது. ஏன்னா ஜெயிலோட ஹைட்டு வேறு. ஆமாம், லிண்டல் மட்டும் தான் ஹைட்டு வேறு. இங்கே அப்படி இல்லை, தாவி பிடிச்சிடலாம் ஃபேனை. ஸோ இதுதான் ஜெயில். இதை விட என்னால் புரிதல் எளிதாக சொல்ல முடியல.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.